அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் எப்பொழுதுமே ஒரு நட்சத்திர அந்தஸ்து படைத்த ஒரு ஈர்ப்பு மிக்க ஒரு தலைவர் வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். நீங்க கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கினார். அப்படி தொடங்கிய போது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேமுதிகவுக்கு போனவர்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு சொல்வதற்கு கூட ஆள் கிடையாது. ஆனால் அண்ணா திமுகவில் இருந்து அண்ணா காலத்து அரசியல் பண்ருட்டியார் போனார். அம்மாவினுடைய 91, 96 முதல் அமைச்சரவையில கல்வித்துறை அமைச்சராக இருந்த மருங்காபுரி பொன்னுச்சாமி சென்றார், மருதலகராஜ் சென்றார். நான் அமைச்சர்லாம் இல்லை, நான் சாதாரண ஆள் தான். அதுபோல விவசாயத்துறை அமைச்சராக இருந்த திரு கூப்பா கிருஷ்ணன் போனார், ஆஸ்டின் போனார். ஆக வசீகரமான தலைமையை தேடி வண்டுகள் தேன் தேடி போவது போல, மலர்களை தேடி போவது போல ஈர்ப்பு மிக்க தலைமையை எதிர்பார்க்கிற தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் நிறைந்திருக்கக்கூடிய இயக்கமாக அண்ணா திமுக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எடப்பாடியும் சரி, திரு ஓபிஎஸும் சரி, அவரை சுற்றி இருப்பவர்களும் சரி, ஒருவரிடமும் அந்த ஈர்ப்பு, அந்த நட்சத்திர அந்தஸ்து, ஏதோ ஒரு திறமை, ஆற்றல், அறிவு, வசீகரம், அரவணைக்கும் பண்பு, போர்க்குணம், இப்படி எதிர்பார்ப்பதில் ஏதுமற்ற நிலையில் தொண்டர்களிடம் ஒரு விதமான அலுப்பு இருக்கிறது.